கேக்குறானா? சொல்லுங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. என்னங்க கேக்குறாங்கல்ல, ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. மௌனமா இருந்தா எப்படி? அப்பா சொல்லுங்கப்பா, உங்க பொண்ணுங்க தானே, சொல்லுங்கப்பா. பொண்ணுங்க கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க பதில. அப்பா சொல்லுங்கப்பா. உங்க பொண்ணுங்க சொல்லுங்கப்பா. வளர்த்த பொண்ணுங்கதான், ஆனா பெத்த பொண்ணு மாதிரி வளர்த்தாமா? என் பொண்ணுங்க மாதிரியே வளர்த்தேன். எல்லா சொத்தும் இவங்க 2 பேத்துக்கு தான்மா. அதுக்காக என்ன லீகலா செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. கேட்டியாடா? ஏதோ நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது நான் அபசகனமா பேசுறேன்னு சொன்னியே, இப்ப தெரிஞ்சதா அவங்க யோகிதை என்னன்னு? சம்பந்தி மன்னிச்சிருங்க, அமிர்தலிங்க சார், இந்த கல்யாணம் நடக்காது. சம்பந்தி என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், நாங்க பணம் காசுக்கு ஆசைப்பட்டு உங்க வீட்டுல நிச்சயம் பண்றதுக்கு வரல, நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு நினைச்சு வந்தோம். நீங்க வேணா அனாதை பொண்ணுங்களை தத்தெடுத்து உங்க மகளுங்களா வளர்த்துக்கலாம். ஆனா எங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியாதுங்க, அத புரிஞ்சுக்கங்க. பாட்டி பிளீஸ், பெரியவங்களும் இருக்கும்போது நான் பேசுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. வாணியும் வெற்றியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இவர்தான் எங்க அப்பா, இவர்தான் எல்லாமே. தயவு செஞ்சு இந்த சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தாம இவங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. எது சின்ன விஷயம் சொல்லு, எது சின்ன விஷயம்? உங்களுக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு சொத்து சொகத்தை விட குடும்ப கௌரவம் தான் முக்கியம். குளங்கோத்திரம் தெரியாத அனாத பொண்ணுங்களை எங்க வீட்டு மருமகளா எங்களால ஏத்துக்க முடியாது. இன்னும் என்னடா நின்னுட்டு வேடிக்கை பாக்குற? கிளம்புங்க. அவமானப்பட்டது போதும், இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பொண்ணு வாழ்க்கை போச்சே.